வருஷமா நடந்துகிட்டு இருந்த ஒரு பெரிய போராட்டத்துக்கு இப்போ ஒரு முடிவு வந்திருக்கு. அரசு ஊழியர்களோட பென்ஷன் பாலிசில ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கு. அது என்ன மாற்றம்? அதனால என்ன தாக்கங்கள் வரப்போகுது? வாங்க இத பத்தி விரிவா அலசலாம். அப்போ இந்த 20 வருஷ போராட்டத்துக்கு அப்புறம் தமிழ்நாடு அரசு ஊழியர்களோட கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேறிடுச்சா? அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிற இந்த புது பென்ஷன் திட்டம் உண்மையிலே ஒரு நல்ல தீர்வா? இத பத்தி தான் நாம இப்போ ஆழமா பார்க்க போறோம். இப்போ இந்த புது திட்டத்தை முழுசா புரிஞ்சுக்கணும்னா நாம கொஞ்சம் பின்னோக்கி போனோம். அதாவது இதுக்கெல்லாம் ஆரம்ப புள்ளியா இருந்த பழைய ஓய்வூதிய திட்டம், அதாவது ஓபிஎஸ், அது எப்படி வேலை செஞ்சதுன்னு முதல்ல பாத்திரலாம். ஓபிஎஸ்னா என்னன்னு சிம்பிளா சொல்லணும்னா, அது ஒரு ஃபிக்ஸட் ரேட் மீல்ஸ் மாதிரிங்க. நீங்க என்ன ஆர்டர் பண்றீங்களோ அது கண்டிப்பா கிடைக்கும். அதாவது நீங்க ரிட்டையர் ஆகும்போது உங்க கடைசி மாச சம்பளத்துல கரெக்டா 50%, அதாவது பாதி உங்களுக்கு பென்ஷனா கிடைக்கும்னு அரசாங்கம் கேரண்டி கொடுத்தது. இதுல முழு ரிஸ்க்கும் அரசாங்கத்தோடது தான். ஊழியர்களுக்கு எந்த டென்ஷனும் கிடையாது. ஆனா இந்த நிச்சயத்தன்மையில ஒரு பெரிய சிக்கல் இருந்துச்சு. அரசாங்கத்துக்கு இது ஒரு பெரிய நிதி சுமையா மாறுச்சு. இதனால 2003ல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தாங்க. இந்த மாற்றம் தான் அரசு ஊழியர்களுக்கு ஒரு புதிய ரிஸ்க் காலகட்டத்தை அறிமுகப்படுத்துச்சு. இந்த டைம்லைனை பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். 2003க்கு முன்னாடி வரைக்கும் ஓபிஎஸ் இருந்துச்சு. ஆனா ஏப்ரல் 2003ல சிபிஎஸ்னு ஒன்னு கொண்டு வந்தாங்க. அதுல இருந்து தான் பிரச்சனை ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட 20 வருஷமா ஜாக்டோ ஜியோ மாதிரியான ஊழியர் சங்கங்கள் போராடிக்கிட்டே இருந்தாங்க. அந்த நீண்ட போராட்டத்துக்கு தான் இப்போ 2026ல ஒரு முடிவு வந்திருக்கு. அப்போ இந்த சிபிஎஸ்னா என்ன? சிம்பிளா சொன்னா இது ஒரு வரையறுக்கப்பட்ட பங்களிப்பு திட்டம். அதாவது ஊழியர் தன்னோட சம்பளத்துல 10% போடுவாங்க, அரசாங்கமும் அதுக்கு ஈடா ஒரு பங்கு போடும். இந்த மொத்த பணத்தையும் பங்குச்சந்தையில முதலீடு பண்ணுவாங்க. சோ கடைசியா உங்க கையில எவ்வளவு பென்ஷன் கிடைக்குங்கிறது பங்குச்சந்தையோட நிலவரத்தை பொறுத்து தான். அந்த ரிஸ்க் அரசாங்கத்துக்கிட்ட இருந்து ஊழியர்களோட தலைக்கு மாறிடுச்சு. ரிட்டையர்மெண்ட்ல எவ்வளவு கிடைக்கும்னே சொல்ல முடியாத ஒரு நிலைமை. இந்த நிச்சயமற்ற தன்மையை இந்த படங்க நல்லாவே காட்டுது பாருங்க. பங்குச்சந்தை மேலையும் கீழையும் போறதால ஒருத்தரோட ஓய்வூதிய தொகை எவ்வளவு வேணாலும் மாறலாம். அதாவது ஒரே தகுதியோட ஒரே நாள்ல ரிட்டையர் ஆகிற 2 பேருக்கு கூட மார்க்கெட் நிலவரத்தால கிடைக்கிற பென்ஷன்ல பெரிய வித்தியாசம் வரலாம். இதுதான் சிபிஎஸ் திட்டத்தோட மிகப்பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. சரியா? இந்த ஒரு நிச்சயமற்ற நிலைமை தான் இவ்வளோ பெரிய போராட்டங்களுக்கு காரணமா அமைஞ்சது. இதுக்கு ஒரு தீர்வு காணறதுக்காகத்தான் அரசாங்கம் இப்போ ஒரு புது வழியை கண்டுபிடிச்சிருக்கு. அதாவது பழைய திட்டம், புதிய திட்டம் ரெண்டோட நல்ல விஷயங்களையும் ஒன்னா சேர்த்து ஒரு ஹைபிரிட் மாடலை உருவாக்கியிருக்காங்க. அதுதான் தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம், அதாவது டிஏபிஎஸ். சரி, அது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாமா? சுமார் 6 லட்சம் அரசு ஊழியர்கள் கிட்டத்தட்ட 20 வருஷமா போராடிட்டு இருந்தாங்க. அந்த போராட்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ஜனவரி 2026ல முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த டாப்ஸ் திட்டத்தை அறிவிச்சாரு. இது அவங்களோட ஒரு முக்கியமான தேர்தல் வாக்குறுதியையும் நிறைவேற்றின மாதிரி ஆச்சு. சரி, இந்த டாப்ஸ் திட்டத்தோட முக்கிய அம்சங்கள் என்னென்னு பார்க்கலாம். முதல்ல பழைய ஓபிஎஸ் மாதிரி கடைசி சம்பளத்துல 50% பென்ஷன் கேரண்டி. இதுதான் பெரிய விஷயம். ரெண்டாவது, வருஷத்துக்கு 2 தடவை அகவிலைப்படி, அதாவது டிஏ உயர்வு. விலைவாசி ஏறும்போதெல்லாம் பென்ஷனும் கூடவே ஏறும். ஊழியர் இறந்துட்டா அவங்க நாமினிக்கு 60% குடும்ப ஓய்வூதியம் கிடைக்கும். பணிக்கொடை, அதாவது கிராஜுவிட்டி, அதோட உச்சவரம்ப 25 லட்சம் ரூபாயா ஏத்திருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு மினிமம் பென்ஷன் உண்டு. இது மட்டும் இல்லாம ஏற்கனவே சிபிஎஸ்ல ரிட்டையர் ஆனவங்களுக்கு கூட ஒரு சிறப்பு கருணை ஓய்வூதியம் கொடுக்க போறாங்க. ஓகே, இப்போ இந்த 3 திட்டங்களையும் ஒன்னோட ஒன்னு ஒப்பிட்டு பார்க்கலாம். ஓபிஎஸ், சிபிஎஸ், அப்புறம் இப்போ வந்திருக்கிற டாப்ஸ், இது 3க்கும் என்ன வித்தியாசம்? இந்த டேபிள பாருங்க, ரொம்ப தெளிவா புரியும். பென்ஷன் கிடைக்குமா கிடைக்காதாங்கிற நிச்சயத்தன்மை பழைய ஓபிஎஸ்ல உத்தரவாதமா இருந்துச்சு. சிபிஎஸ்ல அது இல்லாம போச்சு. இப்போ டிபிஎஸ்ல மறுபடியும் அந்த உத்தரவாதத்தை கொண்டு வந்திருக்காங்க. ரெண்டாவது, ரிஸ்க். ஓபிஎஸ்ல முழு ரிஸ்க்கும் அரசாங்கத்தோடது, சிபிஎஸ்ல முழு ரிஸ்க்கும் ஊழியரோடது. ஆனா இப்போ டிபிஎஸ்ல ரிஸ்க் 2 பேருக்கும் இடையில பகிரப்படுது. ஏதாவது பற்றாக்குறை வந்தா அரசாங்கம் பாத்துக்கும். மூணாவது, ஊழியர் பங்களிப்பு. ஓபிஎஸ்ல அது கிடையாது. ஆனா சிபிஎஸ், டிபிஎஸ் ரெண்டுலயுமே ஊழியர்கள் 10% பங்களிக்கிறாங்க. இதுதான் முக்கியமான வித்தியாசம். ஆனா இந்த உத்தரவாதத்துக்கு ஒரு விலை இருக்கு இல்லையா? அது என்னன்னு பார்க்கலாம். இந்த புது பென்ஷன் திட்டத்தை ஆரம்பிக்கிறதுக்காக மட்டுமே தமிழ்நாடு அரசு முதற்கட்டமா 13,000 கோடி ரூபாய இந்த நிதிக்குள்ள போட வேண்டியிருக்கு. யோசிச்சு பாருங்க, இது வெறும் ஆரம்ப செலவு தான். அந்த 13,000 கோடியோட நிக்கல. இதுக்கு மேல ஒவ்வொரு வருஷமும் அரசாங்கம் தன்னோட பங்களிப்பா சுமார் 11,000 கோடி ரூபாயை கட்டணும். காலப்போக்குல ஊழியர்களோட சம்பளம் ஏற ஏற இந்த தொகையும் இன்னும் அதிகமாகிட்டு தான் போகும். சரி, இந்த அறிவிப்பு வந்த உடனே சோஷியல் மீடியால ஒரு பெரிய விவாதமே ஆரம்பிச்சிருச்சு. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இதெல்லாம் வெறும் ஓட்டுக்காக அரசு ஊழியர்களை திருப்திப்படுத்துறதுக்கு தான், கடைசியில வரி கட்டுற சாதாரண மக்கள் மேல தான் எல்லா பாரமும் விழும் அப்படின்னு விமர்சனம் பண்றாங்க.
இறுதியா இது நம்ம முன்னாடி ஒரு முக்கியமான கேள்வியை வைக்குது. ஒரு பக்கம் அரசு ஊழியர்களோட ஓய்வு கால பாதுகாப்பு, இன்னொரு பக்கம் மாநிலத்தோட நீண்ட கால நிதி நிலைமை. இது ரெண்டுல எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது? இந்த ரெண்டையும் எப்படி பேலன்ஸ் பண்றது? இது ஒரு சாதாரண விஷயம் இல்ல. இத பத்தின உங்க கருத்து என்ன? யோசிச்சு பாருங்க.